ஹலோ ஆல், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா TRB ஃபிசிக்ஸ் கூடிய Unit-1 இருக்கக்கூடிய கொஷின். இது வந்து டெஸ்ட் த்ரீயே ஒரு 3 பார்ட்டாக பார்ப்போம். ஏன்னா இதில் 50 கொஷின்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த 3 பார்ட்டையும் நம்ம ஒரு சிங்கிள் வீடியோ போட முடிஞ்சாலும் நான் போடுறேன். பட் ஸ்ப்ளிட்டட் வீடியோஸு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் தனியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போது டெஸ்ட் 3 Unit-1ல் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொஷின்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னா, a body of mass m strikes a wall at an angle theta to the normal and rebounds with the same speed. The impulse exerted on the wall. வால்னா இப்போ இதான் வால்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இப்போ இதான் வால்னு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போது இதில் ஒரு பாடியை ஒரு பந்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரைக் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ இதில் பட்டு திரும்ப என்ன ஆகும் அப்படின்னா அப்படி ரீபவுண்ட் ஆகும். ரீபவுண்ட்னா இங்கே பட்டு திரும்ப வேறு ஒரு டைரக்ஷனில் போகும். ஓகே, நான் பிரிக்கிறேன். இப்போ இது எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து என்னென்னா ஒய் ஆக்சிஸ். ஓகே, இப்போ நான் எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா parallel to the wall. parallel to the wall அப்படின்னா parallel to the wallனா ட்ரிக்னாமெட்ரிக்கில் இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நான் என்ன வேல்யூ கொடுக்குறேன்னா வெலாசிட்டிக்கு v sin theta. இதே மாதிரி பர்பண்டிகுலர்னா y தான் பர்பண்டிகுலராக இருக்குது. பர்பண்டிகுலர் டு த வால் அப்படின்னா y ஆக்சிஸ்ன்றப்போ vy is equal to v cos theta இப்படி கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா impulse exerted on the wall. impulse அப்படின்னாலே j லிங்க் ஆகிறது எது அப்படின்னா del p மொமெண்டம். பிங்கிறது மொமெண்டம். நம்ம பி என்ன சொல்லலாம் அப்படின்னா p is equal to mvன்னு சொல்லலாம், மாஸ் இன்டு வெலாசிட்டி. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சம்முக்கு ஏற்ற மாதிரி நான் அந்த ஃபார்மில் ஆல்டர் பண்ணுறேன். இப்போ j is equal to del pxல இதோட வெலாசிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ மாஸ் ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. மாஸ் ஒரே இது தான், வெலாசிட்டி மட்டும் அங்கே சேஞ்ச் ஆகுது. ஃபைனல் வெலாசிட்டி ஒன்று இருக்கும், இனிஷியல் வெலாசிட்டி ஒன்று இருக்கும். ஓகே, இப்போ இது ஒரு இது விஐ அப்படின்னா இது விஎஃப். ஓகே, இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸில் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ் காம்போனன்ட் நான் என்ன எடுத்திருக்கேன், சைன் தீட்டா. அப்போது எம் வி சைன் தீட்டா, இனிஷியலும் சைன் தீட்டா தான், மைனஸ் எம் வி சைன் தீட்டா. அப்போ இது என்ன ஆயிரும்னா எம்வி சைன் தீட்டா மைனஸ் எம்வி சைன் தீட்டா. இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. ஸோ ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இது வந்து 0 வேல்யூ வந்துடும். இன்கேஸ் இது வந்து டெல் பி ஒய்யில் கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒய்யில் என்ன ஆகுதுன்னு பாருங்கள், எம்விஎஃப் எம்விஏ சேம் ஃபார்முலா தான், பட் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப மட்டும் சேஞ்ச் ஆகும். இங்கே என்ன கொடுத்துருக்கோம், வி காஸ் தீட்டா, எம்வி காஸ் தீட்டா. இங்கே என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா எம்வி காஸ் தீட்டாவில் ஒய் டைரக்ஷனில் தான் உங்களுக்கு என்ன நடக்குது, சேஞ்ச் ஆகுது இல்லையா? ஸோ சேஞ்ச் ஆகுறதுனால இதை வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா ஸ்ட்ரைக் அண்ட் ரீபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சொல்லலாம். இப்போ ரீபவுண்டை நீங்கள் என்ன எடுத்துக்கணும்னா மைனஸ் வின்னு எடுத்துக்கணும், மைனஸ் வி காஸ் தீட்டான்னு எடுத்துக்கணும். அவே ஃப்ரம் வாலை தாண்டி போகிறத அவே ஃப்ரம் வாலை நீங்கள் என்ன எடுத்துக்கணும், ப்ளஸ் வி காஸ் தீட்டான்னு எடுத்துக்கணும். ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலை தாண்டி போகிறப்ப ப்ளஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போது நான் எம்பி காஸ் தீட்டா போட்டுட்டு எம்பி காஸ் தீட்டா போட்டேன், மைனஸ் எம் இந்த விஐ இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மைனஸ் வி காஸ் தீட்டா அப்படின்னு போடணும். மைனஸ் நம்ம டினோட் பண்ணி போடணும், ரீபவுண்ட் ஆகிறது. ஓகே, ஸோ எம்பி காஸ் தீட்டா ஸோ இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அப்போ ரீபவுண்ட் ஆகிறப்போ அங்கே சேஞ்ச் இன் வெலாசிட்டி இருக்கும். சேஞ்ச் இன் வெலாசிட்டி இருக்கிறனால மைனஸ் வி காஸ் தீட்டான்னு வச்சுக்கோங்க.
ஒரு வால் மேலே படுறப்போ, ஒரு தடுப்பு மேலே ஒரு பந்து வந்து படுது அப்படின்னா, அப்போ அங்கே ஒரு எக்ஸ்ட்ராவாக அதுக்கு இன்னொரு வெலாசிட்டி இருக்க மாதிரி, ஒரு எனர்ஜி கிடைக்கிற மாதிரி, அப்போ அதுக்கு இன்னும் ஸ்பீடாக வந்து அதை விட்டு மூவ் ஆகும். வால்னா செவத்தை விட்டு மூவ் ஆகும். ஓகே, அதனால நான் ப்ளஸ் அவேக்கு ப்ளஸ்ஸும் ரீபவுண்டுக்கு மைனஸ் வின்னு கொடுத்துருக்கேன். இந்த ரீபவுண்டுங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னா, செவத்து மேலே படுறப்ப, இனிஷியலி நீங்கள் போடுறப்போ அந்த செவத்தில் பட்டு திரும்பவும் என்ன ஆகும் அப்படின்னா பவுன்ஸ் ஆகி போகும். ஓகே, ஸோ இதுதான். இதனால வியூ பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ அப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா எம்பி காஸ் தீட்டா, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ என்ன ஆகுதுன்னா ப்ளஸ் எம்பி காஸ் தீட்டா. அப்போ 2mb காஸ் தீட்டா, 2mb காஸ் தீட்டா. இப்போ இம்பல்ஸ் ஆன் த வால், டோட்டல் இம்பல்ஸ் ஆன் த வால் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, டோட்டல் இம்பல்ஸ் ஆன் த வால் எப்படி கண்டுபிடிக்கணும்னா J is equal to ரூட் ஆஃப் நீங்கள் எடுத்த ரெண்டு காம்போனண்ட்டையும் இந்த மாதிரி போட்டுருங்க, ரூட்டுக்குள்ளே ஸ்கொயர் பண்ணி போடணும். இப்போ நான் வந்து ΔPx வந்து 0 ப்ளஸ் ΔPy வந்து பார்த்தீங்கன்னா 2m cos theta the whole square. m cos theta the whole square. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளுக்கு 0 இருக்குது, அப்போது J வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா 2m cos theta the whole square. இந்த ரூட்டும் ஸ்கொயரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். எப்படின்னா 2m cos theta whole square, இந்த ரூட்டை நம்ம என்ன எழுதலாம் 1/2ன்னு எழுதலாம். அப்போ 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 2m cos theta. J is equal to 2m cos theta. இதுதான் வேல்யூ. ஸோ இது ஆன்சர் இருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோம். 2mb cos theta, b போடாமல் விட்டுட்டோம். 2mb cos theta, இங்கே b போடாமல் விட்டுருக்கு. ஸோ 2mb cos theta போட்டுக்கோங்க. 2mb cos theta, 2mb cos theta. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். ஓகே, 2mb cos theta எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 2mb cos theta. இதில் நம்மளுக்கு ஹிண்ட் என்ன அப்படின்னா, a body of mass m strikes the wall at an angle theta, அது கொடுத்துட்டாங்க, to the normal and rebounds with the same speed. The impulse exerted on the wall, வால் மேலே இம்பல்ஸ் என்ன ஆக்ட் ஆகிருக்கு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகே, அது ஒய் டைரக்ஷனில் இருக்கிறது தான் அந்த இம்பேக்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒய் டைரக்ஷன் அப்படின்னா எந்த காம்பனண்ட் வரும், காஸ் தீட்டா தான் வரும். ஓகே, ஒய் டைரக்ஷனில் காஸ் தீட்டா காம்பனண்ட் வரும். அப்போ இங்கே காஸ் தீட்டா காம்பனண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. காஸ் தீட்டா காம்பனண்ட் 2 இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிடுவோம், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவோம். அப்போ காஸ் தீட்டா காம்பனண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ இங்கே இன்னொரு கேஸ் ஒன்று இருக்குது, இனிஷியல் ஃபைனல் 2 கேஸ் இருக்குது. அப்போ இனிஷியல் ஃபைனல் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ அங்கேயே உங்களுக்கு 2mb காஸ் தீட்டா வந்துடும், நீங்கள் ஃபைனலாக டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ நீங்கள் அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இதான் ஆன்சர் அப்படின்ட்டு. ஓகே ஓகே, ஸோ அடுத்த கொஷின் போகலாம். ஸோ அடுத்த கொஷின் என்னென்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன் கேட்டிருக்காங்க. The coefficient of restitution E for a perfectly inelastic collision. Inelastic collision. இப்போ inelastic collision அப்படிங்கிறப்போ இது ஒரு நம்ம சார்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஆன்சர் எதுன்னு கண்டுபிடிப்போம். ஓகே, ஸோ இந்த கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு, அதாவது the coefficient of restitution E for a perfectly inelastic collision is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு சார்ட் கொடுக்குறேன், இந்த சார்ட்டை ஞாபகம் வச்சுருந்தோம்னா ஈஸியாக எழுதிடலாம். பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் அப்படின்னா, பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் அப்படின்னா அதோடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன் எப்படி இருக்கும், அதே மாதிரி கைனட்டிக் எனர்ஜி எப்படி இருக்கும், ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் அந்த கொஷின்ஸே வரும். அப்படிங்கிறப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஈயோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா, இன்எலாஸ்டிக் அப்படின்னாலே அங்கே 0 ஆயிரும் நினச்சிக்கணும். இன்எலாஸ்டிக்னாலே 0. அப்போ கைனட்டிக் எனர்ஜி என்ன ஆயிரும் அப்படின்னா இங்கே மேக்ஸிமம் லாஸ். கைனட்டிக் எனர்ஜி என்ன ஆயிரும், மேக்ஸிமம் லாஸ். அதே மாதிரி அதுக்கடுத்து இன்எலாஸ்டிக். இன்எலாஸ்டிக் அப்படின்னா இட் இஸ் பிட்வீன் 0 and 1. இன்எலாஸ்டிக் அப்படின்றப்போ இட் இஸ் பிட்வீன்
0 and 1. 0 and 1. இதில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா partial loss. 0க்கும் 1க்கு இடையில இருந்துச்சு அப்படின்னா partial loss. அதுக்கப்புறம் perfectly elastic. perfectly elastic அப்படின்னா இது 1. perfectly elasticனா ஈயோட வேல்யூ என்ன ஆகும்னா 1. இங்கே வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா no loss in kinetic energy. ஓகே, நம்மளுக்கு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, இந்த சார்ட்டை ஞாபகம் வச்சிட்டோம் அப்படின்னா இதை ஈஸியாக எழுதிடலாம். நோ மோர் டெரிவேஷன் ரொம்ப எல்லாம் இழுக்க வேண்டாம். இட் ஜஸ்ட் லைக் தட் இந்த வேல்யூ மட்டும் நம்ம இங்கே கேட்டிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன், அதாவது இ வேல்யூ ஃபார் பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக். பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வேல்யூ என்னன்னா 0. 0 தான் பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக். அப்போ ஆன்சர் என்னன்னா 0. ஓகே, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு So next problem என்னன்னா the reduced mass of two bodies of masses. The reduced mass of two bodies of masses m1 and m2 is ஒரு direct formula question. reduced massனாலே நம்மளுக்கு மியூன்னு தெரியும். ஏன்னா மியூங்கிறது தான் என்ன அப்படின்னா reduced mass. அப்போ இந்த ஃபார்முலா எதை ரிலேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா m1 m2 by m1 plus m2. m1 m2 by m1 m2. இந்த பக்கம் இருக்கிறது என்ன சொன்னேன், reduced mass. அப்போ இங்கே m1 m2ங்கிறது 2 மாஸ். இந்த 2 மாஸை சுருக்கிறது தான் எது அப்படின்னா இந்த ரெடியூஸ்டு மாஸ் அப்படிங்கிற கான்செப்ட். இது எதுக்கு அப்படின்னா ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு யூனிவர்ஸை பற்றியே படிக்கிறோம் அப்படின்னா பிளானட் ஸ்டார்ஸ் இதை பற்றி எல்லாம் படிச்சுட்டு இருக்கப்போ, இல்லை 2 பிளானட்ஸை பற்றி படிக்கிறோம் அப்படின்னா ஒரு பிளானட்டும் இன்னொரு பிளானட்டும் சேம் வெயிட்டோ இல்லை சேம் ஷேப்போ அது கொஞ்சம் இதெல்லாம் டிஃபர் ஆகும் இல்லையா. இது ரொம்ப பெருசாக இருக்கும், இது ரொம்ப சின்னதாக இருக்கும். ஒரு கம்பேரிசனுக்காக இப்போ மாஸ் 1 பெருசாக இருக்குது, மாஸ் 2 வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 2 மாசையும் m1 m2 m1 m2ன்னு நம்ம ஃபுல்லாக எடுத்து ஒரு டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய காம்ப்ளெக்சிட்டி அரைஸ் ஆகும். அந்த காம்ப்ளெக்சிட்டியை குறைக்கிறதுக்கு தான் ரெடியூஸ்டு மாஸ் கான்செப்டே கொண்டு வந்தாங்க. ஓகே, ஸோ இந்த ரெடியூஸ்டு மாஸ் கான்செப்ட் ஏன் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த ஃபார்முலா வர்றதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலா எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 by mu is equal to 1 by m1 plus 1 by m2. 1 by m1 plus 1 by m2. ஓகே, இதை நீங்கள் கிராஸ் மல்டிபிள் பண்ணி பாருங்களேன், இந்த ஃபார்முலா வருதான்னு பாருங்க. அப்போ 1 by mu is equal to என்ன வரும், ஏன்னா இப்படியும் கேட்கலாம் ரெடியூஸ்டு மாஸ் இன்வர்ஸ் ஃபார்முலா அப்படின்னு கேட்டால் இதுதான் அந்த இன்வர்ஸ் ஃபார்முலா. ஓகே, 1 by mu is equal to m2 plus m1 divided by m1 m2. அப்போ நம்மளுக்கு மியூ வேணும் அப்படின்னா m1 m2 divided by m1 plus m2 இல்லாட்டி m1 m2 எது வேணாலும் போட்டுக்கலாம். ஏன்னா ப்ளஸ் தானே இடையில இருக்குது, மைனஸ் இருந்தால் தான் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து போடணும், ப்ளஸ் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஓகே, திஸ் இஸ் த ரெடியூஸ்டு மாஸ் ஃபார்முலா. அதே மாதிரி ரெடியூஸ்டு மாஸுக்கு இன்னொரு வெர்ஷன் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுதான் இந்த வெர்ஷன். ஓகே, the next question என்ன அப்படின்னா the center of gravity of a solid hemisphere of radius r from its base. இதுதான் நம்மளுடைய ஹிண்ட் வேர்டு. ஃப்ரம் பேஸ் அதோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இதுக்கு ஒரு சார்ட் இருக்குது, இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டா நீங்கள் எந்த ஷேப் கேட்டாலும் நீங்கள் அந்த மாஸ் அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி வேல்யூ மட்டும் நீங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இது இந்த டெரிவேஷன்லாம் பண்ணணும்னு இல்லை, இது என்னென்ன ஷேப்பு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஷேப் சிஜி டிஸ்டன்ஸ் from the base. ஓகே, இப்போ வந்து solid hemisphere அப்படின்னா 3r by 8. இதே hemispherical shell, அதாவது in terms of hollow கேட்டிருந்தாங்க அப்படின்னா அது r by 2. நெக்ஸ்ட்டு சாலிட் கோன் பார்த்தீங்கன்னா h by 4. தின் ட்ரையாங்குலர் பிளேட், நெக்ஸ்ட் ஷேப்பு தின் ட்ரையாங்குலர் பிளேட், இது என்னன்னா h by 3. சர்க்குலர் செமி டிஸ்க் என்ன அப்படின்னா
4r by 3 pi. இதுதான் வேல்யூ. ஓகே, உங்களுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி கொடுத்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி கேட்டு இந்த ஷேப் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதோட வேல்யூவை நீங்கள் சொன்னால் போதும். இங்கே என்ன ஷேப் கொடுத்துருக்காங்க? சாலிட் ஹெமிஸ்பியர். சாலிட் ஹெமிஸ்பியருக்கு என்ன வேல்யூ? 3r/8. 3r/8 இங்கே இருக்குது, ஏ ஆப்ஷன். அப்போ ஆன்சர் என்னன்னா 3r/8. இதுதான் ஆன்சர். ஓகே, டைரெக்டாக நீங்கள் இதுலேருந்து எடுத்து எழுதிக்கலாம். அப்போது இந்த சார்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும், மனப்பாடமாக வச்சுக்கணும். இந்த ஷேப்புக்கு இதுதான் சிஜி. சிஜிங்கிறது சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஓகே ஓகே, the next question. So the next question என்னன்னா, the moment of inertia of a solid cylinder of mass m and radius r about its central axis is அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு சார்ட் இருக்குது. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நிறைய ஷேப்ஸ்க்கு என்ன அப்படிங்கிறது அதை நம்ம பார்த்துருவோம். இப்போ ஷேப்ஸ், axis of rotation, next moment of inertia. இப்போ ஷேப் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சாலிட் சிலிண்டர் இல்லாட்டி டிஸ்க் இப்படி கேட்டாங்க அப்படின்னா இது எங்கே? சென்ட்ரல் ஆக்சிஸ். சென்ட்ரல் ஆக்சிஸ் கேட்டாங்கன்னா ½ mr². அதேவும் ஹாலோ சிலிண்டர் அல்லது ஹூப் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா சென்ட்ரல் ஆக்சிஸ் mr². சாலிட் ஸ்பியர் கேட்டிருந்தாங்கன்னா சாலிட் ஸ்பியர் இது எங்கே அப்படின்னா டயாமீட்டர் கேட்பாங்க மேக்ஸிமம். ஸோ டயாமீட்டர் த்ரூ சென்டர் 2/5 mr². இதுவே ஹாலோ ஸ்பியர் கேட்டிருந்தாங்கன்னா இதில் டின் ஷெல் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இதுவும் டயாமீட்டர் த்ரூ சென்டர். இது வந்துட்டு 2/3 mr². இது இந்த சார்ட்டை வச்சு தான் நம்ம இந்த கொஷினை சால்வ் பண்ண போகிறோம். இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ சாலிட் சிலிண்டர் அப்படின்னா சாலிட் சிலிண்டர் இதுதான். ஸோ சென்ட்ரல் ஆக்சிஸ் இது நம்ம ஹிண்ட் வேர்டு. ஸோ சென்ட்ரல் ஆக்சிஸ் கேட்கலாம், இல்லாட்டி டயாமீட்டர் கேட்கலாம். ஸோ சென்ட்ரல் ஆக்சிஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இது வேல்யூ என்னென்னா ½ mr². இங்கே வந்துட்டு ½ mr². ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ½ mr² தான் ஆன்சர். இது நம்ம டெரிவேஷன்லாம் தேவையில்லை, இந்த சார்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுருந்தோம்னா நம்ம வந்து இதை சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா கெப்லர்ஸ் செகண்ட் லா ஈக்குவல் ஏரியாஸ் இன் ஈக்குவல் டைம் இஸ் அ கான்சிக்வன்ஸ் ஆஃப் எந்த கான்சிக்வன்ஸ் பேஸ் பண்ணி இந்த செகண்ட் லா இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கெப்லர் செகண்ட் லா என்னன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ ஒரு லைன் செக்மெண்ட் joining a planet. Line segment joining a planet and sun sweeps out equal areas during equal intervals of time. இதுதான் அந்த செகண்ட் லாவோட டெஃபினிஷன். ஓகே, இதை எதை லிங்க் பண்ணுது இந்த லா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் லிங்க் டு த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் த பிளானட் அண்ட் சன். எதை லிங்க் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா லிங்க் டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் த பிளானட் அண்ட் தி சன் அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்ட்ரல் ஃபோர்ஸ். அப்போ இந்த சென்ட்ரல் ஃபோர்ஸ்னால் என்னன்னு தெரியணும் நம்மளுக்கு.
சென்ட்ரல் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னா, it is the force along the line connecting the center of the two bodies. Okay. ஓகே, இப்போது நம்ம கெப்லர்ஸ் லானா என்னன்னு பார்த்துட்டோம். கெப்லர்ஸ் லா எதை லிங்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஃபோர்ஸை தான் லிங்க் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து இங்கே ஆங்குலர் மொமெண்ட் கொஷினில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். கொஷின் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். லீனியர் அப்படின்னா ஸ்ட்ரைட் லைன், அதனால நினச்சிக்கோங்க. கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, இங்கே எனர்ஜிக்கு வேலை இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம், நியூட்டன்ஸ் தான். நியூட்டன்ஸ் தேர்ட் லாங்கிற ஆப்ஷனே கிடையாதுங்க. அப்போ இந்த 3 கன்சர்வேஷனில் எந்த கன்சர்வேஷன் வரும் அப்படின்னு, கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம்ங்கிறது வராது. அப்போ எனர்ஜி அல்லது ஆங்குலர் மொமெண்டம் எது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். இப்போ என்ன அப்படின்னா சென்ட்ரல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இட் இஸ் அ ஃபோர்ஸ் அலாங் த லைன் கனெக்டிங் த சென்டர் ஆஃப் த டூ பாடிஸ் அப்படின்னு. ஸோ இந்த கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா டார்க் வந்து இப்போ சன்னையும் பிளானட்டையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சன்னும் பிளானட்டும் ஒரு இன்விசிபிள் லைனில் கனெக்ட் ஆகிருக்க மாதிரி. ஓகே, பட் என்ன அப்படின்னா அங்கே வந்துட்டு ஜீரோ டார்க் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜீரோ டார்க் ஆன் த பிளானட். சன் வந்துட்டு எந்த ஒரு புஷ்ஷோ புல்லோ எந்த ஒரு ஃபோர்ஸையும் போட்டு அதை என்ன பண்ணல அப்படின்னா அதை டிஸ்டர்ப் பண்ணல. அங்கே வந்து என்ன இருக்குது, ஜீரோ டார்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் மெயினான கான்செப்ட், ஜீரோ டார்க். பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சன் அஸ் அ சென்டர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சன் வந்துட்டு ஒரு ஆக்சியல் லைனில் தான் இருக்குது. ஆக்சியல் லைன் அப்படின்னா நம்ம வந்து எலிப்டிக்கல் பாத்தில் தான் நம்ம ரொட்டேட் ஆகிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இந்த எலிப்டிக்கல் பாத்தில் ரொட்டேட் ஆகிறதுனால அது வந்து என்ன சொல்கிறது, ஒன் ஆஃப் த ஃபோர்ஸையில் தான் சன் இருக்குது. ஓகே, ஸோ இந்த சென்ட்ரல் ஃபோர்ஸை நம்ம என்ன சொல்கிறோம், இட் இஸ் அ ஃபோர்ஸ் அலாங் த லைன் கனெக்டிங் த சென்டர் ஆஃப் டூ பாடிஸ். இந்த டூ பாடிஸுங்கிற கான்செப்ட் எது அப்படின்னா சன்னும் நம்மளுடைய எர்த் அப்படிங்கிற பிளானட்டை கூட வச்சுக்கோங்க. சன்னும் பிளானட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் அந்த சென்ட்ரல் ஃபோர்ஸ். பிகாஸ் த ஃபோர்ஸ் டைரக்டட் டுவர்ட்ஸ் த சன், ஃபோர்ஸ் இந்த சென்ட்ரல் ஃபோர்ஸ் வந்துட்டு டைரக்டட் டுவர்ட்ஸ் த சன். நம்ம பிளானட் இருக்குது அப்படின்னா அது வந்து சன்னு பக்கம் தான் இழுத்துட்டு இருக்கு அந்த ஃபோர்ஸ். ஓகே, அங்கே வந்துட்டு டார்க் வந்து ஜீரோன்னு சொல்கிறாங்க. டார்க்கு ஜீரோ அப்படின்னா டார்க்கோட ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். டார்க் இஸ் ஈக்குவல் டு டிஎல் பை டிடி, இந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். இப்போ டார்க்கு ஜீரோ அப்படின்னா டார்க்கு டவுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டவு இருக்க இடத்துல ஜீரோ போட்டிங்கன்னா டிஎல் பை டிடி. அப்போ எல்லோட வேல்யூ என்ன ஆயிரும், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இங்கே ஜீரோனா எல்லோட வேல்யூ கான்ஸ்டன்ட். எல்லோட வேல்யூ என்னன்னா கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஆக்சியல் வெலாசிட்டி அல்ல ஏரியல் வெலாசிட்டி. ஏரியல் வெலாசிட்டி, ஏரியல் வெலாசிட்டினா ஏங்கிறது ஏரியா, டிஏ பை டிடி. ஏரியல் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா டிஏ பை டிடி இஸ் ஈக்குவல் டு எல் பை 2m. இது ஃபார்முலா. இங்கே எல் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஒரு கான்ஸ்டன்ட்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. ஓகே, எல்லும் 2mமும் ஒரு கண்டிஷனில் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வேல்யூ, அதாவது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கான்ஸ்டன்ட் அப்படின்னா இந்த வேல்யூவும் கான்ஸ்டன்ட் தான். டிஏ பை டிடியோட வேல்யூ என்ன அப்படின்னா டிஏ பை டிடியோட வேல்யூ என்னன்னா கான்ஸ்டன்ட். ஓகே, அப்போது இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் ஆகிறப்போ கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அப்படின்றது தான், சாரி, கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம், நாட் லீனியர் மொமெண்டம். கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இதை வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இதை சிம்பிளாக எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இஃப் தேர் இஸ் நோ எக்ஸ்டர்னல் டார்க், அங்கே டார்க் இல்லை அப்படின்னா ஒரு சிஸ்டம் மேலே, ஆன் தி சிஸ்டம், ஓகே, இட்ஸ் ஆங்குலர் மொமெண்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இட்ஸ்
ஆங்குலர் momentum remains constant இல்லாட்டி conserved அப்படின்னு சொல்லலாம். constant அப்படி இல்லாட்டி conserved அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ட்ரிக்கு. இங்கே வந்து டார்க்கு இந்த கதை இதெல்லாம் எனக்கு மறந்துடுச்சு, எனக்கு தெரியல அப்படின்னா, இப்போது அங்கே டார்க் வந்து 0 அப்படின்ற பட்சத்தில், டார்க் அப்படின்னா சன்னுடைய எந்த ஒரு புஷும் புல்லும் கிடையாது. அப்போ டார்க் 0 ஆகுறப்போ அங்கே வந்து கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம், அதுதான் கான்செப்ட். டார்க் 0னா கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். அப்போது செகண்ட் லா படி என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் என்னன்னா கன்சர்வேஷனா கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். இங்கே ஆங்குலர் மொமெண்டம் எங்கே இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். எல்லுங்கிறது தான் ஆங்குலர் மொமெண்டம். இந்த எல் இருக்குது பார்த்தீங்களா, எல் டினோட்ஸ் ஆங்குலர் மொமெண்டம். இந்த ஃபார்முலா வந்து டார்க்குக்கும் ஆங்குலர் மொமெண்ட்டுக்கும் லிங்க் பண்ணுற ஒரு ஃபார்முலா. அப்போ டார்க் 0 அப்படின்னா ஆங்குலர் மொமெண்டம் என்ன ஆயிடுச்சு, எல் கான்ஸ்டன்ட் ஆச்சு அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். ஓகே, இது கூட முடிச்சிடலாம். நீங்கள் ஏரியல் வெலாசிட்டி கூட இழுத்து வச்சு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும்னு இல்லை, இதோட நீங்கள் முடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அட் த சென்டர் ஆஃப் த எர்த். எர்த்தோட கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் சென்டர் ஆஃப் த எர்த் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி நம்ம எழுதுறது அப்படின்னா, இதுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டியை வச்சு படிப்போம். ஸோ ப்ராப்பர்ட்டி இது வந்து R is equal to R at center. R is equal to 0. ஆரோட ஒரு உங்களுக்கு வந்து ஒன்று என்ன கேட்கலான்னா, R is equal to Rங்கிற கண்டிஷன் கொடுத்து கேட்கலாம். இல்லை சென்டர்னு கொடுத்துட்டாங்கனாலே இட் மீன்ஸ் R is equal to 0ங்கிற கண்டிஷன் தான். ஓகே, உங்களுக்கு ஒன்று R is equal to 0ன்னு கொடுக்கலாம், இல்லை அட் சென்டர்னு கொடுக்கலாம். அப்போது இது கிராவிடேஷனல் ஃபீல்டு. இங்கே கிராவிடேஷனல் ஃபீல்டுனா E அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஸோ இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டு R is equal to Rங்கிற கண்டிஷனில் எப்படி இருக்கும்னா, இது மேக்ஸிமமாக இருக்கும். இதோட ஃபார்முலா என்னென்னா gm/r². அதே மாதிரி கிராவிடேஷன் ஃபீல்டு அட் சென்டர் என்ன ஆயிரும் அப்படின்னா 0. ஓகே, இப்போ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலை நம்ம வீண் டினோட் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா -gm/r. அட் சென்டர் என்ன ஆயிரும் அப்படின்னா -3gm/2r. இந்த சார்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, the gravitational potential at the center of the earth is gravitational potential at the center of the earth. Gravitational potential at the center of the earth. இப்போ சென்டர் ஆஃப் த எர்த்னா இது ஃபார்முலா -3gm/2r அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இங்கே எந்த ஆப்ஷன் வரும்னு பாருங்களேன். 0 இருக்குது, சேம் அஸ் த சர்ஃபேஸ். அப்போ இதெல்லாம் எது அப்படின்னா இது சர்ஃபேஸ். ஓகே, ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இது சர்ஃபேஸ்னால் இது சென்டருக்கு. அப்போ இது சேமாக இருக்கா பாருங்கள், ரெண்டும் சேமாக இருக்கா, இல்லை. ஓகே, இப்போ மேக்ஸிமமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்திங் மேக்ஸிமம் தான். நெகட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்ட்டா அப்படின்றது தான் முக்கியம். நெகட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்ட்னா நெகட்டிவ் தான், பட் எங்கே கான்ஸ்டன்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3/2 நான் என்ன எழுதலாம் அப்படின்னா 1.5 gm/r அப்படின்னு எழுதலாம். 1.5 gm/r. இப்போ நெகட்டிவ் ஒரு கான்ஸ்டன்ட், சர்ஃபேஸ் மாதிரியே தான் இருக்குது, பட் எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குது, -1.5 இருக்குது. ஓகே, அப்போ நம்ம என்ன சொல்ல முடியாது, ஸோ இது சேம்னு சொல்ல முடியாது, 0ன்னு சொல்ல முடியாது, சேம் அஸ் த சர்ஃபேஸ்ன்னு சொல்ல முடியாது, மேக்ஸிமம்னு சொல்ல முடியாது. அப்போ நெகட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்ட் தான் ஆப்ஷன். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபைனலி ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, the value of g at a height h above the earth surface. எர்த் சர்ஃபேஸ் இருக்குன்னா ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் நம்ம வந்து கிராவிட்டி என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புக்கில் படிச்சிருப்போம், ஸ்கூல் புக்கில்.
இப்போ H சர்ஃபேஸ் வந்து H is very much less than R. H is very much less than R அப்படின்னா ஹைட் நம்ம எடுத்துக்கிட்ட ஹைட் வந்து வெரி மச் லெஸ் தென் ஆர். ஆருங்கிறது ரேடியஸ் ஆஃப் த எர்த். ஓகே, வெரி மச் லெஸ் தென் ஆர். ஸோ இதுக்கு ஒரு டேபிள் தரேன். இந்த டேபிளை வச்சு நம்ம படித்தாலே போதும். நம்ம டைரெக்டாக வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்சர் எழுதிட்டு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹெச் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கணும், லொக்கேஷன். நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சென்டர். அதுக்கடுத்து ஜி ப்ரைமோட வேல்யூ என்ன, அதுக்கப்புறம் அந்த வேல்யூ மீனிங் என்ன, இல்லாட்டி ட்ரெண்ட் வேல்யூன்னு சொல்லலாம். ட்ரெண்ட் வேல்யூ வேல்யூ எப்படி மாறுது அப்படின்னு அட் சர்ஃபேஸ். ஸோ அந்த சர்ஃபேஸ் என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் ஆர். டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் அப்படின்னா ஆர், ரேடியஸ். ஓகே, அதை தான் ஆர்னு சொல்கிறோம். ஸோ ஜி ப்ரைமோட வேல்யூ ஜி, கிராவிட்டி தான். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்டரில் மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கும். ரொம்ப முக்கியம் இந்த பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு எபோவ் த சர்ஃபேஸ். இதே எபோவ் த சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ரேடியஸ் ப்ளஸ் ஹெச். அங்கே வந்து பார்த்தோம்னா கிராவிட்டி 1 - 2h/r. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர் ப்ளஸ் ஹெச் மேலே டிக்ரீசஸ் கிராவிட்டி என்ன ஆகும், டிக்ரீசஸ் as height increases. எர்த்தை விட்டு மேலே போக போக கிராவிட்டி வந்து குறைஞ்சிட்டே வரும். நெக்ஸ்ட்டு above the surface முடிச்சிட்டோம். below the surface அடுத்து வந்து below the surface. ஸோ below the surface அப்படின்னா r - hன்னு போடணும். r - hன்னு போடலாம், இல்லாட்டி r - dன்னு போடலாம். dனா இங்கே ஏன் d யூஸ் பண்ணுறோன்னா டெப்த்தை குறிக்கிறதுக்காக. ஓகே, அங்கே ஹைட்டு சொல்ல முடியாது இல்லையா எர்த்தை, ஸோ டெப்த்துன்னு சொல்லணும். ஸோ g இன்ட்டு 1 - d/r. இங்கே என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீசஸ் as depth increases. நெக்ஸ்ட் அட் சென்டர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துக்கலாம். அட் சென்டர் என்ன ஆகும் அப்படின்னா இங்கேயும் 0, இதுவும் 0. ட்ரெண்ட் வேல்யூ இங்கே எல்லாம் 0 அப்படின்னா இதுவும் 0வாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுவோம். இந்த சார்ட்டை ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணுங்க. அது வேல்யூ ஹெச் ஹைட் above the earth surface. above the earth surface அப்படின்னா இதுதான் above the earth surface. r plus h தான் கேட்டிருக்காங்க. அப்போ r plus h ஓட வேல்யூ என்னன்னா g into 1 - 2h/r. இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, நெக்ஸ்ட் வந்துட்டு எஸ்கேப் வெலாசிட்டி ஃப்ரம் த எர்த்ஸ் சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் இஸ். எஸ்கேப் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. எஸ்கேப் வெலாசிட்டினா என்னென்னா எர்த்தில் வந்து கிராவிட்டி இருக்குது. இந்த கிராவிட்டியை விட்டு எந்த ஒரு பொருளும் வெளியில் போகணும் அப்படின்னா அந்த பொருள் போகிறதுக்கு அது தேவைப்படுற எனர்ஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இந்த எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்துட்ருக்கோம். ஒரு பொருளுக்கு இல்லை ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு எஸ்கேப் வெலாசிட்டி வேணும்னா அதோடைய கைனெட்டிக் எனர்ஜி half mv² தான் கைனெட்டிக் எனர்ஜி. போடுறேன் ஏன் அப்படின்னா எஸ்கேப் வெலாசிட்டி. ஏன்னா m ஃபார் மாஸ், v ஃபார் வெலாசிட்டி. ஓகே, அதோட கைனெட்டிக் எனர்ஜி மஸ்ட் பி ஈக்குவல் டு கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ இது என்னதுன்னா கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது வந்து கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் தட் ஆப்ஜெக்ட் must be equal to gravitational potential energy. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த எம்மும் இந்த குட்டி எம்மும் கேன்சல் ஆகும். அப்போ என்ன இருக்குது, half v² g m/r. இதுவே v e² எடுத்துட்டேன் அப்படின்னா 2, இந்த 2 மேலே போயிடும், 2gm/r. இது v²க்கு. இன்கேஸ் ve மட்டும் எடுத்துக்கிட்டேன்னா v is equal to root of
2gm by r. 2gm by r. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் நான் கிராவிட்டி ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். ஸோ கிராவிட்டி ஃபார்முலா, கிராவிட்டி g is equal to என்னன்னா gm by r ஸ்கொயர். என்ன சொல்லியிருக்கோம், g is equal to gm by r ஸ்கொயர். இது அப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்போ gr ஸ்கொயர் is equal to gm. gr ஸ்கொயர் is equal to gm. ஸோ இந்த ஃபார்முலாவில் இருக்க ஜிஎம்க்கு பதிலாக இந்த வேல்யூவை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போது VE is equal to root of 2 GR ஸ்கொயர், GR ஸ்கொயர் டிவைட் பை R. ஒரு ஆறும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா V is equal to 2GR. இதுதான் நம்மளுடைய எஸ்கேப் வெலாசிட்டி from the surface. கொஷினில் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்கேப் வெலாசிட்டி ஃப்ரம் த சர்ஃபேஸ்ன்னு கேட்டனால நம்ம கிராவிட்டியை இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ ஈஸியாக இருக்கா? இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்ததுல 2GR. நெக்ஸ்ட் 10th கொஷின் பார்க்குறோம். 10 கொஷின்ஸாக பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்து 10 லாஸ்ட் கொஷின்ஸ் வந்துட்டோம். ஓகே, இதுக்கும் நான் ஒரு சார்ட் தரேன் ஈஸியாக படிக்கிறதுக்கு. பேரலல் ஆக்சிஸ் தியரம், இது ரொம்ப ஸ்ட்ரைட்டான கொஷின். என்னென்னா பேரலல் ஆக்சிஸ் தியரம், பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம்னா என்ன அப்படின்ட்டு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே தெரியும் பேரலல் ஆக்சிஸ் தியரம்னா இதுதான், மைனஸில் வராது. இது பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம், இது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா. ஓகே, இப்போ நம்ம பார்ப்போம். இதுக்கு ஃபார்முலா என்ன சொல்லுவோன்னா, ஃபார்முலா பேரலல் ஆக்சிஸ் தியரம். இந்த மாதிரி படித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். ஸோ இது ஃபார்முலா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, I is equal to ICM plus MD ஸ்கொயர், ICM plus MD ஸ்கொயர். இது வந்துட்டு IZ is equal to IX plus IY. நெக்ஸ்ட்டு இது எங்கே அப்ளை ஆகும், வேர் இட் இஸ் அப்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எந்த ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, எனி ஆப்ஜெக்ட் லைக் 2D ஆர் 3D. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் 2D ஒன்லி, 2D அல்லது லேமினார் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இதுடைய ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்றது, இதுதான் முக்கியமான கண்டிஷன். ரெக்யர்மெண்ட் அப்படின்னா கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஆக்சிஸ் மஸ்ட் பி பேரலல். அப்படின்னா பேரலல் ஆக்சிஸ் வந்து பேரலாக இருக்கணும் த்ரூ த சென்டர் ஆஃப் மாஸ். இந்த ஃபார்முலாலே உங்களுக்கு ஐசிஎம்ங்கிறது சென்டர் ஆஃப் மாஸ் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஆக்சிஸ் must be perpendicular. ஸோ இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். இதோட பர்பஸ் என்னன்னு பார்த்தோம்னா, டு ஷிஃப்ட் an axis to a parallel position. இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சஸ் டு கீழே போயிடுச்சோ அந்த வார்த்தை, parallel position. Perpendicular axis theorem என்னன்னா, it is used to relate moment of inertia in different planes.
பிளேன்ஸ்னா எக்ஸு ஒய் இசட் பிளேன்ஸ். ஏன்னா ஃபார்முலாலே பார்த்தீங்கன்னா ஐஇசட் இஸ் ஈக்குவல் டு ஐஎக்ஸ் ப்ளஸ் ஐஒய். ஐங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னா டிஃப்ரெண்ட் பிளேன்ஸை தான் இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இண்டிகேட் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து சென்டர் ஆஃப் மாஸ் இன்க்ளூட் ஆகுது. இங்கே எம் டி ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவில் டிங்கிறது என்னென்னா பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஆப்ஜெக்ட்ஸ். டூ ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி டூ பேரலல் ஆக்சஸ். ஓகே, ஐங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஐசிஎம்ங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் த சென்டர் ஆஃப் மாஸ், இல்லது பாசிங் த்ரூ த சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு சொல்லலாம். இந்த கேபிட்டல் எம்ங்கிறது டோட்டல் மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? பேரலல் ஆக்சஸ் தியரம் அப்படின்னா நம்மளுக்கு மைண்டில் இருக்கணும் ஐ இஸ் ஈக்குவல் டு ப்ளஸில் தான் வரும், ப்ளஸில் தான் வரும், ப்ளஸில் தான் வரும். ஃபார்முலா மறக்காதீங்க, ஐசிஎம் ப்ளஸ் எம்டி ஸ்கொயர், இதுதான் ஃபார்முலா. ஓகே, தட்ஸ் ஆல். அடுத்த கொஷின் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். தேங்க்யூ.